ஒரு கிராமத்துல ஏழை விவசாயி தம்பதிகள் வேலு வள்ளி வாழ்ந்து வந்தாங்க. வேலு கூலிக்காக பக்கத்து வயல்ல வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வந்தான். வள்ளி, இந்த வாரம் கூலி அப்படின்னு சொல்லி அந்த வாரம் கூலி பணத்தை வள்ளி கிட்ட கொடுத்தான். எத்தனை நாளைக்கு இந்த கூலி வேலையும் செய்வீங்க? சொந்தமா நமக்கு ஒரு நிலம் வேண்டாமா? ஒரு நிலத்தை வாங்கி நாம அதுல விவசாயம் செய்யலாமே. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க வள்ளி. நிலம் வாங்கணும்னா நிறைய பணம் தேவைப்படும். என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு தான் இருக்கு. அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா வேலு. கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் சிறுவாட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நகையும் கொஞ்சம் இருக்கு. அதை வித்து நம்ம இப்ப நிலத்தை வாங்கலாம் அப்படின்னு யோசனை சொன்னா வள்ளி. ஆனா வள்ளி, இந்த ஊர்ல நம்ம நினைக்கிற நிலத்தை வாங்க முடியாது. ஆனா பக்கத்து ஊர்ல ஒரு பணக்காரர் நிலத்தை ரொம்ப கம்மி விலையில விற்கிறாருன்னு இப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். நாளைக்கே நம்ம போய் பார்ப்போம். ஏங்க, கம்மி விலைன்னு சொல்றீங்க? அந்த நிலத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்க போகுது, கொஞ்சம் விசாரிச்சு தாங்க வாங்கணும் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிச்சா வள்ளி. தானம் கொடுக்கற மாட்ட பல்ல புடுங்கி பாக்குற கதையா இருக்கே. நம்ம ஒண்ணு தானமா வாங்கலைங்க, கஷ்டப்பட்டு காசு கொடுத்து தானே வாங்குறோம். நல்லா விசாரிச்சுதான் வாங்கணும். வள்ளியோட பேச்ச கொஞ்சம் கூட செவிசாய்க்காம அந்த நிலத்தை வாங்கினா வேலு. ரொம்ப காலமா விற்க முடியாத நிலத்தை அந்த வேலுக்கு வித்துட்டோன்னு ரொம்ப மகிழ்ச்சியில போனாரு அந்த பணக்காரர். நிலத்தை வாங்கின வேலுவும் வள்ளியும் அங்க விவசாயம் செய்ய போனாங்க. அந்த நிலத்துல ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஒரு பாட்டி வசித்து வந்தாங்க. வேலுவும் வள்ளியும் களைப்பை எடுத்துக்கொண்டு உழவு செய்ய தொடங்கினாங்க. அப்போ அந்த பாட்டி, ஏய், யாரது என் நிலத்துல வேலை செய்யறது அப்படின்னு அந்த பாட்டி அதட்டினாங்க. பாட்டி, இனி இது ஏன் நிலம், நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இதுல விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையா சொன்னா வேலு. இது என்னோடைய நிலம். காலங்காலமா நான் இங்கதான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். பசுமாட்டை வச்சு பால் வியாபாரமும் பண்ணி என் வயத்து பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் நிலத்துல யாரையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாக கத்தினாங்க அந்த பாட்டி. வேலுவும் வள்ளியும் பாட்டி கத்துனதை கேட்டு அரண்டு போனாங்க. மறுநாள் மீண்டும் வேலுவும் வள்ளியும் அந்த நிலத்துல விவசாயம் செய்வதற்காக வந்தாங்க. பாட்டி மீண்டும் அவங்கள கத்தி அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. என்ன ஏமாத்தி அந்த பணக்கார என் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டான். நான் சும்மா விடுவேனா? யாரு வாங்க வந்தாலும் விரட்டி அடிப்பேன். யாரு நிலத்தை யாரு வாங்கறது? இங்க வந்து யாரும் நிலத்தை வாங்க பயந்துட்டு இருந்தாங்க. நீ என்னடா விசாரிக்காம என் நிலத்தை வாங்கிட்டேன்னு சொல்ற? என் நிலத்துல யாரையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாக கத்தினாங்க அந்த பாட்டி. அப்பத்தான் வேலு ஏமாந்தது உணர்ந்தான். வள்ளி சொன்ன வார்த்தைகளும் அவனுக்கு உரைச்சது. பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு ஏழை விவசாயி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலத்தை வாங்கினேன். எங்களுக்கு வாழ வேற வழி இல்லை. இந்த நிலம் இல்லைன்னா நாங்க பட்னி கிடந்துதான் சாகணும் அப்படின்னு வேலு மன்றாடி கேட்டான் பாட்டியிடம். சரி சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் ஒரு வழி சொல்றேன், அதப்படி கேளு. அதப்படி கேட்டு நடந்தா உனக்கு நல்லது. என்ன செய்யணும் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு ரொம்ப குழப்பமா கேட்டான் வேலு. நான் என் பசு மாட்டை தரேன். அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு நீ பால் வியாபாரம் செய்துக்கோ. அந்த நிலத்திலையும் நீ விவசாயம் பண்ணிக்கோ. ஒரு வருஷம் ஆனதும் நானே உனக்கு அந்த நிலத்தை தரேன். புத்திசாலி பாட்டி
வேலுவ தன் பேச்சால் சமாளிச்சு பசுமாட்டை கொடுத்து அனுப்பினான். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இல்லாம அந்த பசுமாடு எப்படி பால் கறக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முணங்கி கொண்டாங்க அந்த பாட்டி. அதுக்கப்புறம் பசுமாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சாங்க. பால் கறக்கிறதுக்காக வள்ளி போனான். ஏங்க, இந்த பசுமாடு பால் ரொம்ப கம்மியா கறக்குதுங்க, இதை வச்சு நம்ம எப்படி பால் வியாபாரம் செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினா வள்ளி. அது ஒன்றும் இல்லை வள்ளி, இத்தனை காலமா பாட்டியோட பராமரிப்புல வளர்ந்த பசுக்க பாட்டி இல்லாததால பால் கறக்க தயங்குதுக்கு போல. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோங்க, இந்த பசுமாட்டுக்களை அந்த பாட்டி இருக்கிற இடத்துலயே வச்சு கட்டி வியாபாரமும் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு ஒன்று அமைத்து பசுமாட்டுகளை வச்சு பராமரித்து பாலையும் கறந்தாங்க. நாளாக நாளாக பாட்டிய பார்த்த மகிழ்ச்சியில அந்த பசுமாடுக அதிகமா பால் கொடுத்தது. அவங்க வியாபாரமும் நல்லாவே நடந்தது. மறுநாள் வேலுவும் வள்ளியும் நிலத்தை உழுகிறதுக்காக ஆரம்பிச்சாங்க. ஏப்பா வேலு, இந்த நிலம் ரொம்ப காலமா சும்மாவே இருந்தது, நீ வந்துதான் இதுல பயிர் செய்யணுமா? இதுல நிறைய கஷ்டமும் இருக்குதுப்பா அப்படின்னு வேலுவ பயமுறுத்தினாங்க அந்த பாட்டி. பரவாயில்ல பாட்டி, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எந்த நிலத்துல உழுது பயிர் செய்வேன். இவங்களை விரட்ட பாட்டி கையாண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகவே முடிஞ்சது. ஏங்க, ஒரு பக்கம் பால் வியாபாரம், இன்னொரு பக்கம் விவசாயம், இப்படின்னு ரெண்டையும் ஒன்னா நம்மளால செய்ய முடியுமாங்க? எனக்கு புத்தி தான் கம்மின்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா வேலையில நான் கடின உழைப்பாளி, அது இந்த ஊருக்காரங்களுக்கும் தெரியும். அதனால நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தான் வேலு. படிப்படியாக விவசாயம் செய்து அதிகமான விளைச்சலுடன் வயலும் செழித்தது. அறுவடை நாளும் வந்தது. மிகுந்த மகிழ்ச்சியோட வள்ளியும் வேலுவும் அறுவடைய ஆரம்பிச்ச போது பாட்டி கோவமா அங்க வந்து கத்தினாங்க. இவங்களை விரட்ட மீண்டும் ஒரு யோசனைய கையாண்டாங்க அந்த பாட்டி. ஏப்பா வேலு, உனக்கு ஒரு கட்டு நெல் கதிருக்கு ஒரு படி நெல்லு தான் தருவேன். அதை கேட்ட வேலுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அறுவடையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலுவும் வள்ளியும் அன்னைக்கு ராத்திரி வீட்டுல இருந்தாங்க. வள்ளி, பாட்டி நிலத்தை விவசாயம் பண்ண கொடுத்தாலும் நம்ம எத்தனை கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல விவசாயம் பண்ணியிருப்போம். இப்ப வந்து பாட்டி இப்படி சொல்றத கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா வேலு. ஏங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம உழைச்சது வீணா போகாது. பாட்டி ஒரு கட்டு நெற்கதிருக்கு ஒரு படி நெல்மணி தானே தருவேன்னு சொன்னாங்க. நம்ம நெல் கதிரை கட்டுக்கு அதிகமா வச்சு கட்டாம கொஞ்சமா வச்சு கட்டலாம். அதிக நெற்கதிர்கள் கட்டுகளும் கிடைக்கும். ஒரு கட்டுக்கு ஒரு படி விதமா அதிக கட்டுக்கு அதிகமான நெல்மணி தானே கிடைக்கும். வேலுவும் வள்ளி யோசனைப்படி செய்தான். 10 கதிர்களை ஒரு கட்டாக கட்டி அதுல ஒரு கட்டுக்கு ஒரு படி நெல் வந்தது. அதிக கட்டுக்கு அதிக நெல்லும் கிடைத்தது. இதை பார்த்த பாட்டி வள்ளியின் புத்திசாலித்தனத்தை கண்டு ஆச்சரியமடைந்தா. இப்படியே பாட்டி சொன்ன ஒரு வருடமும் போனது. வேலு பாட்டியிடம் சென்று தன் நிலத்தை கேட்டான். என்னத நிலமா? அதுக்கு பதிலாதான் பசுமாட்டை கொடுத்தேன். ஒரு வருடம் அதுல வந்த வருமானத்தை வச்சு நீ நல்லா வாழ்ந்து வந்த. நிலத்துல போட்ட பணத்தை பால் வியாபாரத்துல சம்பாரிச்சுட்டேல்ல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அப்படின்னு ரொம்ப சாதுரியமா பேசினாங்க அந்த பாட்டி. குழப்பமடைந்த வேலுக்கும் வள்ளிக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல படிச்ச அறிவாளி ஒருத்தரை பார்த்து தன் பிரச்சனைய சொன்னாங்க. அதை கேட்ட ஊரு மக்களுக்கும் ஒரே குழப்பமா இருந்தது. நிலம் யாருக்கு சொந்தம் என்று ஆளுக்கு பேச தொடங்கினாங்க. இந்த பிரச்சனைய யோசிச்சு ஒரு தீர்வை முன்வைத்தாரு அந்த அறிவாளி கந்தசாமி.
அவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்ட கந்தசாமி, நான் உங்க 2 பேத்திடம் தனித்தனியாக 3 கேள்விகளை கேட்பேன். யாரு பதில் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலம் அப்படின்னு சொன்னாரு அந்த கந்தசாமி. முதல்ல வேலுவிடம் 3 கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. வேலு, முதல் கேள்வி, நம் வயிறு நிறையும் உணவு எது? ஐயா, மாமிச உணவு தாயா. மாமிச உணவு தான் வயிற்றையும் மனதையும் நிறைக்கும். இரண்டாவது கேள்வி, அதிவேகமா ஓடக்கூடியது எது? வேட்டை நாயுங்கய்யா, அதுதான் அதிவேகமா ஓடும். மூன்றாவது கேள்வி, வாழ்க்கையில நிம்மதி தருவது எது? வேற என்னங்கய்யா, பணம்தான். பணம்தான் நம்ம வாழ்க்கையிலேயே நிம்மதி தரும். வறுமையையே பார்த்த பழகிய வேலுவின் பதில் கந்தசாமிக்கு வருத்தம் அளித்தது. அதே கேள்விய பாட்டி அழைச்சு கேட்டாங்க. பாட்டி, உங்ககிட்ட வயிறு நிறையும் உணவு எது? வேற என்ன உணவு? சிறுதானிய உணவு தான். விவசாயம் செய்து அதுல சமைக்கும் சிறுதானிய உணவு தான் மனசையும் வயிற்றையும் நிறைக்கும். ரெண்டாவது கேள்வி, அதிகமா ஓடக்கூடியது எது? நமது சிந்தனை. நம் இருக்கும் இடத்தில் நம் சிந்தனையால் அதிவேகமாக செல்ல முடியும். மூன்றாவது கேள்வி, நிம்மதி தருவது எது? தூக்கம். தூக்கம் இல்லைன்னா நிம்மதியே இருக்காது. பாட்டியின் பதில் அறிவுபூர்வமாக இருந்தது. அதை கேட்ட கந்தசாமி அந்த நிலம் பாட்டிக்கே சொந்தம் என பிரச்சனைய முடித்தாரு. அதை கேட்ட வேலு ரொம்ப மனம் உடைஞ்சு போனான். அறிவிருந்தும் சிந்திக்காம நிலத்தை வாங்கின. அறிவில்லாமல் சரியான பதிலும் அளிக்க முடியல. அதை பார்த்த பாட்டி அங்க வந்தாங்க. யாப்பா வேலு, ஏன் சுயநலத்தால தான் அந்த பசுமாட்டை உனக்கு நான் பால் வியாபாரம் செய்ய கொடுத்தேன். எனக்கு வயசும் ஆகி போச்சு. இந்த வயசுல என்னால பால் வியாபாரம் செய்ய முடியாது. ஒரு வருஷத்துல நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. இப்போ என் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னை விட வள்ளி ரொம்ப புத்திசாலி, நீ பலசாலியாவும் இருக்க. அதை யோசிச்சுதான் என் பசுமாட்டை உன்கிட்ட கொடுத்த. இந்த நிலத்தை நீ ஏன் வச்சுக்கோ, நானே உனக்கு தரேன். நீ இனி கஷ்டப்பட வேண்டாம். என் நிலத்தை ஒரு நல்லவங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டிய வள்ளியும் வேலுவுமே பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குப்புசாமி கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்காரு. அவருக்கு 2 பசங்க. பையன் பேரு சுந்தர், காலேஜுக்கு போயிட்டு இருக்கான். பொண்ணு வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு சின்ன கம்பெனியில வேலை செய்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வயதான அப்பா, அவருடைய மனைவின்னு எல்லோரும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில கைமறதியாக வைத்திருந்த பணம் ஞாபகம் வர அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டே இருந்தாரு. இருக்கிற புத்தகத்தை எல்லாம் புரட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இங்கதானே வச்சேன், எங்க போயிருக்கோம் அப்படின்னு புலம்பிக்கொண்டே எல்லா புத்தகத்தையும் தேடி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பையன் சுந்தர், அம்மா அம்மா, என்ன சுந்தர், இந்தாங்கம்மா ஸ்வீட்டு அப்படின்னு ஸ்வீட் டப்பாவை கையில கொடுத்தான். அதுல பார்த்தா டப்பா முழுவதும் லட்டுகளா இருந்தது. குப்புசாமிக்கு பார்த்த உடனே எரிச்சல் வந்தது. டே சுந்தர், உனக்கு ஏதுடா காசு ஸ்வீட் வாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டான் குப்புசாமி. அப்பா, நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், அதை கொண்டாடத்தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இது நான் சேர்த்து வச்ச பணம். ஏங்க, பையன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு வந்திருக்கான், அதை பத்தி கேட்காம ஸ்வீட் வாங்குறதுக்கு ஏதுடா காசுன்னு கேக்குறீங்க? குப்புசாமி தான் ஒளித்து வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டை காணாமல் தவித்து கொண்டே இருக்க, அதே சமயம் சுந்தர் மேலையும் சந்தேகம் வந்தது. இவன் எப்படி இத்தனை பணத்தை சேர்த்து வச்சிருப்பான்? இவன் ஊதாரித்தனமா பணம் செலவு செய்யறத பார்த்து நானே திட்டிருக்கேன். இவன் சேர்த்து வச்சேன்னு சொல்றானே, இத நம்ப முடியலையே.
அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான் குப்புசாமி. அப்போ ஈசி சேர்ல ஹாயா உட்காந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தாத்தா குப்புசாமி கிட்ட, டேய் குப்பு, சுந்தருக்கு நான் தாண்டா 500 ரூபாய் கொடுத்தேன், போதுமா? இப்போ உன் சந்தேகம் தீந்துச்சா? உடனே குப்புசாமிக்கு தன் அப்பா மேல சந்தேகம் வந்தது. அப்பாவுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்குமே, ஒருவேளை அந்த புத்தகத்தில் இருக்கும் பணத்தை அவர் தான் எடுத்திருப்பாரோ? அப்பா, உங்களுக்கு ஏது பணம்? யாரு கொடுத்தா? அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான் குப்புசாமி. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுல்ல, இனி சுந்தர தொல்லை பண்ணாத அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு பேப்பரை படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு பேப்பர் வாங்கறதுக்கே நான் தான் காசு கொடுப்பேன், இவருக்கு ஏது 500 ரூபாய்? அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தான் குப்புசாமி. அப்போ குப்புசாமியோட மகள் லக்ஷ்மி உள்ள வந்தா. அம்மா, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஆர்வமா கூப்பிட்டா அவளோட மக. என்னம்மா இவ்வளோ அவசரமா கூப்பிடுற? என்னாச்சு? என்ன வாங்கிட்டு வந்திருக்கே? அம்மா, சின்ன ஜீரகம் வச்சு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு புடவைய அவங்க அம்மா கிட்ட காட்டினா. அப்போ குப்புவுக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் வந்தது. ஓ, இவதான் என் பணத்தை எடுத்திருக்கணும். லக்ஷ்மி, புடவையா? எதுக்கு? புடவைய பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல. இல்லப்பா, 500 ரூபாய் தான். ஒருவேளை ஏன் பணமா இருக்குமோ? கீழே தானே கிடக்குதுன்னுட்டு எடுத்துட்டு போய் புடவை வாங்கிட்டு வந்துட்டாலோ அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருந்தான் குப்புசாமி. நான் வேலை பார்க்கும் கம்பெனில வருஷம் வருஷம் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் 500 ரூபாய் கொடுப்பாங்க, அதுல தான் புடவைய வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்போ லக்ஷ்மி பணத்தை எடுக்கல, வேற யாரு எடுத்திருப்பா அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்க, திடீர்னு குப்புசாமியோடைய அப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் எல்லாரும் பார்த்தாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அழுகுறீங்க? நான் வெத்தலை பெட்டியில வச்சிருந்த பணத்தை காணோம் அப்படின்னு கத்தி கொண்டு இருந்தாரு. தாத்தா, உங்ககிட்ட ஏது பணம்? அதுவா, ரேஷன்ல பொங்கல் பண்டிகைக்காக 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அதத்தான் வச்சிருந்தாரு. தாத்தா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, வெத்தலை பெட்டியில வச்சிங்களா இல்ல வேற எங்காவது மறந்து வச்சிட்டீங்களா? இல்லடா, வெத்தலை பெட்டியில தான் வச்சேன், அதுல இருந்ததா உனக்கு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அழுது கொண்டே வருத்தப்பட்டாரு தாத்தா. ஆமா மாமா, வெத்தலை பெட்டியில எறும்பு வந்துருச்சு, நான் தான் அதை தட்டி கொல்லப்புறத்துல காய வச்சிருக்கேன், ஒருவேளை அந்த 500 ரூபாய் அங்கதான் விழுந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எல்லோரும் அங்க போய் தேடி பார்த்தாங்க. அதுக்குள்ள தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. மருத்துவமனையில சிகிச்சைக்காக தாத்தாவை அட்மிட் பண்ணாங்க. அடக்கடவுளே, எனக்கு கொல்லப்புறத்துல இருந்து கிடைச்சது அப்பாவுடைய பணமா? அது தெரியாம நானே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் மேலும் சந்தேகப்பட்டிருக்கனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் குப்புசாமி. கீழே கிடைச்ச பணம்னு யார்கிட்டையும் விசாரிக்காம நான் எடுத்து வச்சுட்டு சந்தேகப்பட்டேன் பாரு. இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய செலவு தேவைதான், அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு போனான் குப்புசாமி. அப்போ லைப்ரரியில இருந்து ஒரு பையன் வந்தான். சார், நேத்து லைப்ரரிக்கு புக்கு கொண்டு வந்தீங்கல்ல, அந்த புக்குக்குள்ள இந்த 500 ரூபாய் இருந்துச்சு, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல, அதை கேட்ட குப்புசாமிக்கு, இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற நேர்மை கூட எனக்கு இல்லாம போச்சே அப்படின்னு வெக்கத்துல தலை குடிஞ்சான் குப்புசாமி. குப்புசாமி தன் அப்பாவிடம் பணத்தை திருப்பி கொடுக்க அதை பார்த்ததும் அவருடைய அப்பாவும் உற்சாகமானார். கீழே கண்டெடுத்த பணமே ஆனாலும் அதை விசாரிச்சு உரியவர்களிடம் சேர்ப்பதே நமக்கு நன்மை, இல்லையெனில் குப்புசாமியுடைய நிலைமைதான். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.